ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பத்தி பார்க்கலாம். நான் வந்து ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். ஸோ வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு ஆ எத்தன அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கு, எத்தன லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கு, எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு, அண்ட் அதர் திங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அத கண்டுபிடிக்க வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் எடுத்திருக்கோம். ஸோ வந்துட்டு ஆ மெத்தட் காலிங் வச்சு பண்ண போறோம். ஸ்ட்ரிங் இன்புட் இத வச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ எவ்வளோ அப்பர் கேஸ் இருக்கு, எவ்வளோ லோவர் கேஸ் இருக்கு, எவ்வளோ டிஜிட்ஸ் அண்ட் எவ்வளோ இருக்குன்னு அத வந்து இன்டிஜர் வேரியபிள் வச்சு நம்ம இது பண்றோம். அப்புறம் ஃபார் லூப் எடுத்திருக்கோம். ஃபார் லூப்ல வந்து இஃப், எல்ஸ் இஃப்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இதுலயும் எவ்வளோ அப்பர் கேஸ் இருக்கு, எவ்வளோ லோவர் கேஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சின்டாக்ஸ் எழுதி நம்ம வந்துட்டு இது பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்டாக்ஸ் இத வச்சு இந்த எவ்வளோ நம்பர் இருக்குங்கிறத வந்து நம்ம டெசிமலா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டபுள் இது எடுத்திருக்கோம் வேரியபிள். ஸோ அதுல வந்து அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அண்ட் டிஜிட்ஸ் ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ வந்துட்டு இது இருக்குன்னு சொல்லி அதை டெசிமலா கன்வெர்ட் பண்றோம். அந்த டெசிமலா கன்வெர்ட் பண்ணதை வந்துட்டு அடுத்து பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றோம். அப்புறம் மெயின் மெத்தட்ல மெத்தட் காலிங் மூலியமா என்ன சென்டென்ஸ் கொடுக்கணும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இன் இந்தியா மை கண்ட்ரியில அப்பர் கேஸ் 4% இருக்கு, லோவர் கேஸ் 62% இருக்கு, டிஜிட் 12% இருக்கு, அதர் கேரக்டர்ஸ் வந்து 20% இருக்கு. ஸோ தேங்க்யூ.